இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான கட்டுப்பணம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 17 சபைகளிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு உரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். புதிய கூட்டணி ஒன்று உருவாகி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆறாரை உள்வாங்கி இருக்கிறது. எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு சில தரப்புகள் பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளிலே எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்தில் 13ஆம் திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும். 16ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு 17 செப்டம்பர் 21 வெளிவந்த ஐக்கிய அந்த வரைவானது ஒரு ஒட்டியாட்சி வரைவு ஐக்கிய வரைவு அது நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற நிலைப்பாடுகளோடு உடன்படக்கூடிய தரப்புகளோடு ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த விவரங்களை பின்னர் தலைவர் தெரிவிப்பார். அப்படி போட்டியிடுவாயின் என்ன எந்த சின்னத்தில் போட்டியிடும்? சைக்கிள் சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்குரிய வகையில் அந்த முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்தெந்த கட்சி என்று இப்போதைக்கு வெளிப்படுத்த முடியாத இருக்கிறது. இந்த பேச்சுக்கள் நடைபெறுகிறது. அந்த பேச்சுக்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து தலைவர் அந்த விஷயங்களை தெரியப்படுத்துவார். உங்களுடைய அந்த 2 கோரிக்கைகளும் அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும். இதுவரைக்கும் பேசியிருக்கிற தரப்புகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சாமான் நீட்டுக்கு வந்துட்டேன். சரி, நான் ஒப்பிச்சில் இருந்தாலும் வாங்கலாம். கோரிக்கை கொடுத்து வந்தேன். ஒரு காட்டு